நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வாழைத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசனகுடி செல்லக்கூடிய சாலையில் புலி சென்ற காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வாழைத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசனகுடி செல்லும் சாலையில் குரங்குகள், மான்கள் சத்தமிடுவதை கேட்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தினர். அப்போது வனப்பகுதியிலிருந்து மெதுவாக வந்த புலி சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே தாறுமாறாக ஓடிய கார் மோதி 5 பேர் பலத்த காயமடைந்தனர். 10 வாகனங்கள் சேதமடைந்தன. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு சென்ற கார் ஒன்று கீழ்ப்புதுப்பட்டு, சின்னமுதலியார் சாவடி, கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் சென்றவர்கள் மீதும் வாகனங்கள் மீதும் மோதிவிட்டு நிற்காமல் அதிவேகமாக சென்றது. சோதனைச் சாவடியில் காவலர்கள் தடுத்த போதிலும் நிற்காமல் சென்ற காரை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அதில் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் முகிலன், திவாகர், ஸ்ரீநிதி, அதிமேகா ஆகியோரை பிடித்து தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த புள்ளிமானை தெருநாய்கள் கடித்து குதறின. வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி வெளியே வந்த புள்ளிமான் ஒன்று கருங்கல்மேடு கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் சுற்றித் திரிந்தது. அதனை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் அப்பகுதி மக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதன்பின் புள்ளிமானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சித்திரை மாத பூச ஜோதி தரிசனம் நடைபெற்றது. வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்று 6 திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சித்திரை மாத ஜோதி தரிசனம் சத்திய ஞான சபையில் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை 6 திரைகள் நீக்கி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலையடிவாரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளில் பற்றி எரிந்த தீயால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கீழவடகரை ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தைலாராமன் மலைக்கோயில் அடிவாரத்தில் கொட்டப்படுகின்றன. இந்த குப்பைகளில் தீப்பற்றி அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அவதியுற்ற பொதுமக்கள் தீயை கட்டுப்படுத்த ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் சென்னை செல்லும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் சென்றதை அடுத்து பயணிகள் மறியலில் ஈடுபட முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் பெரம்பலூர் நகருக்குள் வந்து புதிய பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் வெளியில் உள்ள பிரதான சாலை வழியாக சென்றுள்ளன. இதனால் அதிருப்தியடைந்த பயணிகள் திடீரென மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது பெரம்பலூர் நகர காவல்துறையினர் பயணிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கல்வீசி தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆவாரம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் தனது வீட்டின் முன் காரை நிறுத்தியிருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் ஒருவர் கார் மீது கல்லை வீசி கண்ணாடியை உடைத்துள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயல் காவல் நிலையம் முன்பு மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நபர் தீக்குளித்த நிலையில் காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கோயம்பேட்டில் வசிக்கும் அப்துல் ரஹ்மான் மனைவி நசீரா பேகத்தை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார். மேலும் மதுபோதையில் தனது மாமியாரை தாக்கியதாக அப்துல் ரஹ்மான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த அப்துல் ரஹ்மான் மதுரவாயல் காவல் நிலையம் முன்பு உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் மாயார் சாலைகளில் உலாவரும் கரடிக்கு இடையூறு அளிக்க வேண்டாம் என வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் கடந்த சில நாட்களாகவே வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக மாயார் சாலையில் நாள்தோறும் கரடி சுற்றித் திரிவதால் சுற்றுலாப் பயணிகள் ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். கரடிக்கு இடையூறு அளிக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.